கர்த்தர் நல்லவர். இன்றைய வேதவசனம் லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நீங்கள் அவர்கள் தேசத்தை சுதந்திரிப்பீர்கள் என்று உங்களோடே சொன்னேன். பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்த உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே. கர்த்தர் இன்னைக்கு நமக்கு கொடுத்துருக்கிற வார்த்தை, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். இந்த வார்த்தை ஒரு செழிப்பான வாழ்க்கையை குறிக்குது. நம்மளுடைய வாழ்க்கை செழிப்பானதாக தான் ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டே இருக்கிறது. நம்ம முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கையில் நம்ம இப்போ வாழ்கிறது. முன்னாடி உள்ள வாழ்க்கையில் நம்ம ஏகப்பட்ட விஷயங்களில் ஒரு குறைவுபட்டுட்டே இருப்போம். ஏதோ ஒரு காரியம் இல்லைன்னா அதில் ஒரு குறைவுபட்ட மனநிலைமையில் தான் இருப்போம். ஆனால் இன்றைக்கி எதுவுமே இல்லைன்னாலும் இருதயத்தை பார்த்திங்கன்னா அது ஒரு செழிப்பாகவே இருக்கும். இருதயத்தில் ஒரு குறைவுபட்ட மனநிலையே நமக்குள்ளே இருக்காது. அது அநேகருடைய வாழ்க்கையில் நீங்கள் மாற்றத்தை யோசித்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். நம்மளை நாமளே நிதானிக்கும் போது நம்ம எந்த விஷயத்துல எல்லாம் நம்ம வளர்ந்துருக்கோம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் கர்த்தர் எந்த விஷயத்துலலாம் நம்மளை வளர்த்துருக்காருங்கிறது நம்ம உணர்ந்து நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளை பற்றி நிதானிக்கும் போது நமக்கு புரிந்து கொள்ள முடியும். இன்றைக்கி நம்ம ஒரு குறைவுபட்ட நிலைமையில் இல்லை, ஒரு செழிப்பான மனநிலைமைக்கு வந்துட்டோம். கண்டிப்பாக இந்த செழிப்பான மனநிலை செழிப்பான வாழ்க்கைக்குள்ளே கொண்டு போகும்.